Hello friends, this is Abhi from Abhi Creation. நம்ம இங்கே என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா என் முன்னாடி நல்ல கோல்டன் கலரில் டார்க் கோல்டன் கலரில் க்ரஷ்டு டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குர்த்தி தைக்க போகிறோம். அந்த குர்த்தி வந்து கொஞ்சம் கிராண்டாக கீழே வந்து ஃப்ளேரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது நாங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு ஃபேப்ரிக்கு. இதை நம்ம ஆரி காட்லையும் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரேம் போட்டுமே தனியாக ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் பற்றி நம்ம தனியாக டயக்ராம் வரையணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ட்ரேசிங் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நமக்கு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப கான்ட்ராஸ்ட் கிடையாது, கொஞ்சம் ஷட்டிலாக ஒர்க் இருக்கணும், ஆனால் கிராண்டாக ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இருக்கணுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்னா ரெட் கலரில் அந்த பெரிய ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸில் ஒட்டி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதை சுற்றி நல்ல ஆன்டிக் பீட்ஸ், நல்லா கொஞ்சம் இப்போ நல்லா டார்க்காக வருது பார்த்திங்களா ஆன்டிக் பீட்ஸ், அது மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், அந்த கொஞ்சம் கோல்டன் சீக்வன்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த திலகம் ஷேப்பில் உள்ள ரெட் கலர் ஸ்டோன்ஸை பூரா ப்ளேஸ் பண்ணி திரும்ப ஒவ்வொருதும் சுற்றி திரும்ப நம்ம அந்த சுகர் பீட்ஸ் தான் வச்சுருக்கோம். அப்புறமட்டுக்கா கொஞ்சம் இந்த டிசைன் தூக்கலாக காட்டுறதுக்காண்டி பிளாக் கலர் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம அவுட்லைனில் கொடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பிளாக் கலர் பீட்ஸ் வந்து நம்ம அவுட்லைனில் பூரா கொடுத்துருக்கோம். அந்த எங்கனக்குள்ளே எலும்பி வருதோ அந்த திலகம் அங்கே மட்டும் எலும்பி கொடுத்துருக்கோமே தவிர தனியாக இதுக்கு நம்ம ஸ்கெச்சஸோ ட்ராயிங்கோ எதுவும் பண்ண தேவையில்லை. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைல் ட்ராயிங்கில் பண்ணாலே போதும். ரிமைனிங் ஸ்பேஸை பூராமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோல்டன் சீக்வன்ஸில் பூரா ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல பெருசாக ஃப்ளவரை தூக்கி எடுத்து காட்டணுங்கிறதுக்காண்டி ரெட் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக அந்த 1 by 1 நம்ம வந்து லேயராக அடுக்கி வச்சு கொண்டு போயிருக்கோம். இது அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு எட்ஜில் இதுதான் ஒரு பெரிய புட்டா, பிக் புட்டா. இந்த புட்டா மட்டும்தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டில் இல்லைன்னா நம்ம தனித்தனி ஃப்ரேமில் போட்டு கூட நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இது மாதிரி வந்து மொத்தமாக 5 இது போட்டிருக்கோம். இந்த லேயரை பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் 5 இதில் வந்து நம்ம இது கீழே உள்ள ஃப்ளேரில் மட்டும் நம்ம இதை போட்டிருக்கோம். அண்ட் ரிமைனிங் ஸ்பேஸை வந்து நம்ம நல்லா ஃபில் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம சும்மா அந்த ஒரு 1.5 அடி ஸ்கேலில் கனெக்ட் பண்ணி எடுத்து கோடு போட்டு நம்ம வந்து இப்போ கட்டில் இருந்துச்சுன்னா கட்டிலில் போட்டு நீங்கள் ஆயிலில் போட்டலாம். ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டியூப் பீட்ஸ் வச்சுருக்கோம், ஒரு லைன் பார்த்திங்கன்னா ரெட் கலர் டியூப் பீட்ஸ் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம டாப் ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம். ஸோ பார்த்தா நம்ம டாப் ஃபுல் ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நெக் லைனில் என்ன பண்ணியிருக்கோம், இது மாதிரி ஒரு நெக் போட்டிருக்கோம், சின்னதாக ஒரு ஸ்டார் நெக் மாதிரி ஒரு டைமண்ட் நெக் மாதிரி போட்டிருக்கோம். போட்டுட்டு அவுட்லைனில் அதில் என்ன நம்ம அந்த திலகம் பீட்ஸ் வச்சோம் பார்த்திங்களா, அந்த சேம் திலகம் பீட்ஸை மட்டும்தான் வச்சு அந்த பீட்ஸ் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் அவுட்லைனில் கொடுத்துருக்கோம். நம்ம அது மட்டும்தான் இதில் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. ஆனால் டோட்டலாக பார்த்தோம்னா இந்த சல்வார் பார்த்தோம்னா நல்லா கிராண்டாக வந்துடுச்சு, நல்ல ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி. இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் லெக்கிங்ஸோ இல்லைன்னா ரெட் கலர் கூட போட்டுக்கலாம், கோல்டு கலர் கூட போட்டுக்கலாம். அது ஸ்லீவ்லேயும் திரும்ப நம்ம அதே போல் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது குர்த்தி ஒர்க் பண்ணணும், பிகினர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.